ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் saree உடுக்கும்போது நல்லா ஷேப் கொடுக்கக்கூடிய ஃபிஷ் கட் இன்ஸ்கர்ட் ரொம்ப சுலபமாக எப்படி வெட்டி தைக்கலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகும்னுட்டி நம்முடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்கர்ட் தைக்கிறதுக்காக 2 அளவு தான் தேவை. முழு உயரம், இடுப்பு நீள சுற்றளவு. இன்ஸ்கர்ட் தைக்கிறதுக்காக 2 மீட்டர் அளவு காட்டன் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அதை நீல வாக்கில் 2ஆக மடிச்சுட்டு திரும்ப அகல வாக்கில் 2ஆக மடித்து வச்சுருக்கேன். துணி 4 மடிப்பாக இருக்குது. துணியை இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் அளவு மேல் பக்கத்தில் நம்ம ஜாயின் பண்ணதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இது தையலுக்காக 1/2 இன்ச் மேல் பக்கத்தில் மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு கீழே பாவடையோட ஃபுல் லென்த் 37 இன்ச். அதில் 1/2 இன்ச் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் நாடாக கொறுக்கிறதுக்காக பட்டிக்காக நம்ம 1/2 இன்ச் மைனஸ் பண்ணுறோம். 1/2 இன்ச்சை மேலே நான் இந்த மாதிரி வச்சுட்டு கீழே 37 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுடலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்கான அளவு பிறகு மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு ஃபுல் லென்த் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம எடுத்த ஃபுல் லென்த்தை நம்ம ஒரு தடவை மெஷர் பண்ணிக்கலாம். 35.5 இன்ச் இருக்குது. இந்த 35.5 இன்ச்சை இந்த மாதிரி பாதியாக்கிக்கலாம். இந்த மாதிரி டேப்பை நான் பாதியாக்கி அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். அளவு 17.25 இன்ச் வரும். அதை மார்க் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 2 இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து மேலே தொடைக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். எல்லா அளவுக்குமே சென்டரில் இருந்து மேலே 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது தொடையுடைய சுற்றளவு இதில் மார்க் பண்ணுவோம். இப்போ இதை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு விட்டாச்சு. அடுத்து நம்ம மேலேருந்து கால் இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கலாம். நம்முடைய இடுப்பு சுற்றளவு 36 இன்ச். அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 9 இன்ச் வருது. அந்த 9 இன்ச்சிலேருந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணி மேலே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 9 இன்ச்சில் 3 இன்ச் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 6 இன்ச் வரும். எல்லா அளவுகளுக்கும் இந்த அளவு தான் எடுக்கணும். கால் இடுப்பு சுற்றளவிலேருந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு விட்டாச்சு. அடுத்து நம்முடைய இடுப்பு சுற்றளவு 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 9 இன்ச். அது கூட 1 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு 10 இன்ச் வருது. அந்த 10 இன்ச்சை நம்ம மார்க் பண்ண கோட்டில் சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம். கீழேயும் இந்த 10 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு 4இல் வரும்போது அது கூட 1 இன்ச் சேர்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி கோடு போட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவு உள்ள தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு மேலே மார்க் பண்ண இடத்துலேருந்து உள்பக்கமாக ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தொடையளவு மார்க் பண்ண இடத்துல வெளிப்பக்கத்துலேருந்து உள்பக்கமாக 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து கால் பகுதியில் கீழே அடிப்பகுதியில் வெளிப்பக்கமாக 5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண பாயிண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். மேலே 1/4 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணியிருக்கிறதையும் கீழே 1/2 இன்ச் தொடைப்பகுதியில் மார்க் பண்ணியிருக்கிறதையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். லைட்டாக வளைச்சி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து தொடைப்பகுதியிலேருந்து கீழே 5 இன்ச் மார்க் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தொடைப்பகுதியில் மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி சின்னதாக நல்லா கர்வாக வளைவு வர மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஷேப்பர் வச்சு ஷேப் வர மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்து இந்த இன்ஸ்கர்ட்டில் டாட் நம்ம மார்க் பண்ணுவோம். இது மீடியம் சைஸுங்கிறதுனால 4 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இதை விட சிறிய அளவுனா 3.5 இன்ச், பெரிய அளவுனா 1/2 இன்ச் சேர்த்து 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் 1/4 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1/4 இன்ச் வச்சு நம்ம
மார்க் பண்ணியாச்சு. இப்போ வெளி பக்கத்தில் தையலுக்காக 1 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கீழே வரைக்கும். இது தையலுக்காக வெளி பக்கத்தில் 1 இன்ச் மார்ஜின் கொடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெளி பக்கத்தில் மார்ஜின் வந்து மார்க் பண்ணியாச்சு. 1 இன்ச் கொடுத்தா போதும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டாச்சு. இப்போ கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் வந்து கீழ் பகுதியில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கர்ட்டில் முக்கெல்லாம் இழுக்காமல் இருக்கிறதுக்காக மேலே உயர்த்தி இந்த மாதிரி 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணது இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சி விட்டுடலாம். இப்போ இந்த சைடில் ஒரு சைடில் வந்து ஓப்பன் வரும். அதுக்காக நான் 10 இன்ச் அளவு ஓப்பன் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா 2 சைடுமே ஓப்பன் வர்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து மார்க்கிங் எல்லாமே நமக்கு மார்க் பண்ணியாச்சு. நம்ம மார்க் பண்ணது அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேல் பகுதியிலும் ஜாயிண்ட் இருக்குது, அதையும் நம்ம வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையுமே தனித்தனியாக கட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு கீழே இருக்க பகுதியிலையும் நம்ம வந்து ப்ளீட் கொடுக்கறதுக்கான அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 2 சைடும் 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து முன்பகுதியில் 2 டாட், பின்பகுதியில் 2 டாட் வரும். 4 டாட் வந்து நமக்கு மார்க் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சைடு மார்க் பண்ணதை இந்த துணியை வந்து மடிச்சுட்டு லைட்டாக தட்டி விட்டோம்னா இன்னொரு சைடு நமக்கு வந்து மார்க்கிங் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி டாக் பண்ணிக்கலாம். இதேமாரி அந்த கிளாத்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து டாட்கான அளவு வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நாடாவுக்கான துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்முடைய இடுப்புடைய சுற்றளவு 36 இன்ச். அதே அளவுக்கு அது கூட 2 இன்ச் சேர்த்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதனுடைய லென்த் வந்து 4 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பின்பக்கம் வந்து 2 சைட்லேயும் 2 டாட் வந்து நம்ம வந்து தச்சிக்கலாம். கால் இன்ச் வந்து 2 சைடு மார்க் பண்ணியிருக்கோம். அது வந்து இந்த மாதிரி டாட் வந்து தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடு நம்ம வந்து டாட் வந்து தச்சு எடுத்தாச்சு. இப்போது நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். சைட் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி சைடில் ஜாயினிங்காக 4.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் மட்டும் ஓப்பனுக்காக நான் 4.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இன்னொரு பக்கத்தில் அப்படியே நம்ம வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் 3/4 இன்ச் அளவு இடம் விட்டு நான் ஜாயின் பண்ணுறேன். தையலுக்காக நம்ம வந்து 1 இன்ச் வந்து 2 சைடு விட்டுருக்கோம். நான் அதில் 3/4 இன்ச் அளவு இடம் விட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சைடு 2 தையல் போட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்த பக்கத்தில் நம்ம ஓப்பனுக்காக 4.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 4.5 இன்ச்சுக்கு கீழே வந்து நம்ம 3/4 இன்ச் இடைவெளியில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே வந்து 10 இன்ச் வந்து ஓப்பன் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே அந்த 10 இன்ச் ஓப்பன்லேருந்து நான் தைக்கிறேன். 10 இன்ச்சை விட்டுட்டு 3/4 இன்ச் இடைவெளியில் இந்த மாதிரி தைச்சிட்டு மேலே வந்து 4.5 இன்ச் வந்து மார்ஜினுக்காக இடம் விட்டுருக்கோம். அது வரைக்கும் இந்த மாதிரி 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மேல் பகுதியில் இந்த மாதிரி 1/4 இன்ச் அளவு மடிச்சுட்டு திரும்ப 1/4 இன்ச் அளவு மடித்து நம்ம வந்து ஓப்பன் வந்து தைச்சிக்கலாம். சுடிதாருக்கெலாம் சைடில் ஓப்பன் தைக்கிற மாதிரி தான் இதில் வந்து நான் ஓப்பன் தைக்கிறேன். இப்போ மேல் பக்கத்துக்கான ஓப்பன் வந்து தைச்சி எடுத்தாச்சு. இதேமாரி கீழ் பக்கத்தில் நம்ம 10 இன்ச் வந்து இடம் விட்டுருக்கோம். அதையும் வந்து நம்ம தைச்சிக்கலாம். அடுத்து வந்து நம்ம பட்டி வந்து கட் பண்ணி வச்சுருக்கத இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சுக்கலாம். சைடில் நான் 1/2 இன்ச் அளவு தைச்சிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். பட்டியை உள் பக்கத்துலேருந்து தைச்சி நம்ம வந்து வெளிப்பக்கமாக திருப்பி எடுக்க போகிறோம்.
முடியும் போது 1/2 இன்ச் அளவு மடித்து இந்த மாதிரி நம்ம வந்து தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இப்போ பட்டியை உள்பக்கத்துலேருந்து வெளிப்பக்கமாக நம்ம வந்து திருப்பிக்கலாம். இந்த மாதிரி திருப்பிட்டு ஒரு 1/2 இன்ச் அளவு எட்ஜில் மடிச்சுட்டு நம்ம மிந்தி தைச்ச தையலுக்கு மேலேயே அந்த தையல் தெரியாத அளவுக்கு வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். தைக்கிறது நம்ம நார்மலாக தைக்கிற பாவாடை மாதிரி தான். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எந்த சுருக்கமும் இல்லாதபடி நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இப்போ கீழ் பகுதியில் 10 இன்ச் அளவு ஒரு சைடு மட்டும் ஓப்பன் விட்டுருக்கோம். சுடிதார் சைடில் மடித்து தைக்கிற மாதிரி இந்த ஓப்பனையும் நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்கர்ட் தைச்சி சாரியில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஷேப் வந்து நல்ல பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அடிப்பகுதியில் நம்ம வந்து மடித்து தைச்சிக்கலாம். 1/2 இன்ச் அளவு மடிச்சுட்டு திரும்ப 1/2 இன்ச் அளவு இந்த மாதிரி திரும்ப ஒருக்கா மடித்து ஃபுல் ரவுண்டையும் நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சுலபமாக அந்த இன்ஸ்கர்ட் வந்து நம்ம தைச்சி முடிச்சிடலாம். சூப்பராக நம்ம வந்து இன்ஸ்கர்ட் தைச்சி முடித்தாச்சு. நான் இதுக்கு இந்த கிளாத்லேயே டோர் ரெடி பண்ணி அட்டாச் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப சுலபமாக ஷேப்பாக நம்ம வந்து இந்த இன்ஸ்கர்ட் வந்து தைச்சி முடித்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முடியாதவங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.